உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் நேயர் அனைவருக்கும் மோசஸின் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், கரெக்டாக பார்த்தீங்கன்னா கன்னியா லக்கணத்தில் பிறக்குது. சந்திரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் கிருத்திகை 4ஆம் பாகத்தில் இருக்கார். ஸோ இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது பார்த்துருந்தா நம்ம ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் கிரக நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த வருஷமாவது எனக்கு நல்லது நடக்குமா, இல்லை அந்த நல்லது நடக்கிறதுக்கு நான் என்ன பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்றதுல நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த 2026 என்ன மாதிரியான நற்பலன்களை எல்லாம் கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை மாற்றம், குறிப்பாக என்னென்னாக்கா இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி மாற்றம் என்பது இருக்குது. நிறைய விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் மருத்துவம் மருந்துகள் கண்டுபிடிக்கப்படும். அதே போல் என்னென்னாக்கா நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தீர்க்க முடியாத விஷயங்களுக்கு தீர்வுகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. மேலும் என்ன நினச்சிக்கங்களேன், இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அரசியலில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருக்கும். அரசியலில் எதிர்பார்த்த மாதிரியே இருக்காது. அரசியல் கட்சிகளுக்குள்ள நிறைய பிளவுகள், அடிதடி, சண்டை எல்லாமே நடக்கும். ஸோ கட்சி மாற்றங்கள் இருக்கும், கூட்டணி மாற்றங்கள் இருக்கும். அரசியல் மிகப்பெரிய ஒரு குழப்பமான சூழல் இருக்கும். அதே போல் என்னென்னாக்கா இந்த ஆன்மீகத்தை கொண்டு அரசியலில் பார்த்திங்கன்னா நிறைய சூழ்ச்சிகள் பண்ணுவாங்க. ஆன்மீகத்தை கொண்டு ட்ரிகர் பண்ணி அதனால் சிறிய வன்முறைகள் எல்லாமே ஏற்படுவதற்கு காரணமாக இருக்குது. நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளிநாடு பயணங்கள், வேலைக்காக வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சொல்லுவாங்க. நிறைய இந்த காலத்தில் கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் அதிகமாக இருக்கும். துபாய் போவது, கல்ஃப் கண்ட்ரீஸ், UAE அந்த மாதிரியான பயணங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய இருக்கும். அதே போல் என்னக்கா நிறைய ஆன்மீக ஸ்தலங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய புத்துணர்ச்சி பெறும். ஆன்மீக ஸ்தலங்கள் எல்லாமே இந்த கும்பாபிஷேகம் பண்ணுவது, நிறைய அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கோயிலை சீரமைப்பது, இந்த சீரமைக்கப்படாத நிறைய கோயிலை கண்டறிந்து அதை சீரமைக்கும் பணி எல்லாமே நடக்கும். அதே போல் என்னென்னாக்கா சிறிய பார்த்திங்கன்னா இந்த விமான விபத்து கடந்த காலத்தில் ஏற்பட்ட மாதிரி இந்த காலத்தில் ரயில் விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. திடீர்னு பார்த்திங்கன்னா சிக்னல் எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர்ஸால் சிறிய தீ விபத்து ஏற்படும். அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. மேலும் இந்த காலகட்டத்தில் சுரங்கம் சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட் ஃபால்ட்டு, இல்லை என்னென்ன பார்த்திங்கன்னா இந்த மெட்ரோ ட்ரெயினில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்டால் ஏற்படக்கூடிய ஏதாவது ஒரு சிறிய விபத்துகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. மேலும் என்னென்னாக்கா குரு பகவான் குரு இந்த வருஷம் 2020 குரு பெயர்ச்சி இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா மேலும் ராகு கேது பயிற்சி இந்த வருடத்தின் கடைசி பகுதியில் இருக்கிறதுனால அது பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுப்பதில்லை 2026 எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நம்மளை சுற்றி நடக்க தயாராக இருக்குது. ஏன்னா அரசியலில் தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய குழப்பங்கள் இருக்குது. புதிய மருந்துகள் கண்டுபிடிப்பு எல்லாமே இருக்கும். நிறைய விஷயங்கள் என்னென்னாக்கா இந்த காலத்தில் இந்த பண பதுக்கல் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கும். நிறைய பேர் என்னென்னாக்கா ரகசியம், ஏன்னா நிறைய விஷயத்துக்கு டேக்ஸ் அதிகமாக போடுவாங்க. ஸோ அதனால் என்னென்னாக்கா கடன் சுமைகள் எல்லாமே நிறைய பேருக்கு அதிகமாகும். ஸோ வேலையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, வேலையோட அழுத்தம் இப்போது எல்லாருக்கும் ஒர்க் ப்ரெஷர் எல்லாத்துக்கும் அதிகமாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய பேர் என்னென்னாக்கா வேலை சார்ந்த விஷயத்தில் வேலையில் ஒர்க்கும் இருக்கும், அதுக்கேற்ற வருமானமும் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த வருமானத்தில் பார்த்திங்கன்னா எல்லாரோடைய கடன் சுமை அதிகமாக இருக்கும். ஒரு தனிநபர் கடன் என்பது இந்த காலகட்டத்தில் அதிகரித்து காணப்படும். ஸோ எவ்வளோ வந்தாலும் பற்றாக்குறை மட்டும்தான் இருக்கும். ஸோ வேலை சார்ந்த விஷயத்தில் அதிகமான அழுத்தம். நிறைய பேர் என்னக்கா பார்ட்னர்ஷிப்பில் நிறைய தொழில் தொடங்க, நிறைய பேர் பார்ட்னர்ஷிப்பில் தான் நிறைய தொழில், சுய தொழில் செய்யக்கூடியவர்களை பார்ட்னர்ஷிப் தொழிலில் தான் இந்த காலகட்டத்தில் செய்வாங்க. ஏன்னா எப்படியோ வங்கி கடன் வாங்கியோ இல்லை வேறு ஏதாவது பொருளாதார முதலீட்டாளர்களுக்கு அவங்களுடைய ஒரு பங்களிப்போடு தான் ஒவ்வொரு விஷயங்களும் நடைபெறும். அதே போல் என்னக்கா சினிமா துறை இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையும். சினிமா துறையில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய எட்ட முடியாத ஒரு வளர்ச்சி என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஸோ நிறைய டெக்னாலஜி எல்லாமே சினிமா துறையில் புதுமைகள் எல்லாமே புகுத்தப்படும். இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா இப்போ AI வந்திருக்கிற மாதிரி அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் புதிய தொழில்நுட்பங்கள் அதிகமாகும். நிறைய பேர்கிட்ட என்னன்னாக்கா இந்த மொபைல் ஃபோனில் கூட பார்த்திங்கன்னா இப்போ அட்வான்டேஜஸ் இன்னும் நிறைய ஆப்பு, நிறைய விஷயங்கள், பொழுதுபோக்கு விஷயங்கள் மக்களுடைய அதிகமாக
ஈடுபாடுகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாகும். ஸோ ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி பலன்கள் என்பதை டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஞானகுரு அவர்களின் சித்தர் பிரசன்னம். உங்களது போட்டோ மற்றும் பெயர் இருந்தால் இரவு பூஜையில் பார்த்து காலையில் என்ன பிரச்சனை என்று தெளிவாக சொல்லப்படும். மூலிகை கேரள பூஜைகள் மூலம் நடக்காத காரியங்களையும் கழிப்புகளும் எடுத்து வீட்டுக்கு கட்டு போடப்படும். 20 ஆண்டுகள் அனுபவமும் அனைத்து நாடுகளிலும் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் சித்தர் ஞானகுரு அவர்கள் வெறும் 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் 100% பலனளிப்பார். விருப்பம் உள்ளவர்கள் மேல்மருவத்தூருக்கு 9502192209. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு பொன்னான காலமா இல்லை பொறுமையாக கலக்க வேண்டிய காலமா என்பதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த ஆண்டு ராசி அதிபதி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் 3ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ விஜய வீரிய ஸ்தானத்தில் இருக்கார். ஸோ அந்த இடத்துல இருந்து உங்கள் வாழ்க்கையில் அபரிவிதமான நன்மைகளை வழங்கிட்டே இருப்பார். பொருளாதார வளர்ச்சி என்பது இருக்கும். எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரும். மேலும் என்னென்னாக்க இந்த காலகட்டத்தில் புதிய வாகன சேர்க்கை என்பது இருக்கு. கண்டிப்பாக 2 வீலர் வச்சுருக்கோம், 4 வீலர் கண்டிப்பாக வாங்குவீங்க. 4 வீலர் வச்சுருக்குங்க, இன்னொரு 4 வீலர் தான் வாங்குவீங்க. அதே போல் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் பெருகும். தங்கத்தின் மீது முதலீடு பண்ண கடன் வாங்கியாவது ஒரு தங்க நகை வாங்கிடுவீங்க. தங்கத்தின் மீது முதலீடுகள் செய்வாங்க, தங்க நகைகளை வாங்குவாங்க. அதே போல் தொழிலில் இருந்தக்கூடிய ஒரு மாற்றம் இருக்கும். வேலையில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகும். இல்லைன்னா வேலை மாற்றம் செய்யும்போது நல்ல வேலையில் நல்ல சம்பளத்தில் ஒரு வேலை கிடைக்கும். ஏன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல போய் சஞ்சரிக்கிறேன். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா கிரகமும் 12ஆம் இடத்துல இருக்குது. அப்போ என்னன்னாக்கா எல்லா விஷயத்தையும் ஒரு விரயத்தை செய்து தான் நீங்கள் கேட்கணும். அந்த என்ன விரயம்னு முன்னாடியே சொல்லிவிடுங்க, உடனே செஞ்சிடறேன்னு தயாராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ எல்லாமே என்னன்னாக்கா ஒரு சிறிய விரயத்தின் பிரகாரம் தான் எல்லா நன்மைகளும் பெற முடியும். நமக்கு இவ்வளோ கிடைச்சா இவ்வளோண்டு கொடுக்குறதுல என்னங்க பிரச்சனை இருக்குது? ஸோ இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா அம்மாவுக்காக ஏதாவது ஒரு மருத்துவ விரயம் இல்லை, அம்மாவோடைய ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும். அம்மாவோடைய ஹெல்த் கான்ஷியஸ்க்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த காலத்தில் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வாகன சேர்க்கை என்பது இருக்குது. அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கண்டிப்பாக மகர ராசிக்காரங்க ஒவ்வொரு அப்பாவும் இந்த காலத்தில் ஏதாவது ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுத்து கண்டிப்பாக கேட்பாங்க, எனக்கு ஃபோனை மாற்றி கொடு, எனக்கு புதுசாக ஒரு ஃபோன் வாங்கி கொடு, கண்டிப்பாக கேட்பாங்க. அதை நீங்கள் வாங்கி கொடுத்தே ஆகணும். அப்பாவுடைய ஆசீர்வாதத்தையும் கெடுத்து வாழ்க்கை துணைக்கிட்ட இருந்து நல்ல சப்போர்ட் கிடைக்கும். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அப்படியே உங்கள் வாழ்க்கை துணை மாறுவாங்க. இந்த 2000 இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது, இந்த 2026இல் மாறுவார்கள். ஆனால் என்னன்னாக்கா அவங்க குடும்பத்தை பேச்சை எடுக்கவே கூடாது. உங்கள் வாழ்க்கை துணையுடைய குடும்பத்தை பற்றி நீங்கள் பேசவே கூடாது. பேசுனீங்க அதுக்கப்புறம் நீங்கள் கடவுள் தான் உங்களை காப்பாற்றணும். ஸோ உங்களுடைய இந்த 2026இல் நீங்கள் இந்த உறுதிமொழி எடுக்கும் போது முதல் உறுதிமொழியே என்னன்னாக்கா, என்னுடைய வாழ்க்கை துணையின் குடும்பத்தை பற்றி நான் பேச மாட்டேன். அப்படி பேசாமல் இருந்தீங்கன்னா இந்த சொர்க்கம்னு சொல்லுவாங்களே, இந்த 2026 தாங்க உங்களுக்கு சொர்க்கமே, அந்த மாதிரி இருக்கும். அப்படி பேசிட்டீங்கன்னா நீங்களே ஃபில் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக படிப்பாங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்த தடை தாமதமும் இல்லை. நினைத்த காரியங்கள் நீட்டு தேர்வா எல்லாமே சக்ஸஸ். குறிப்பாக என்னன்னாக்கா நிறைய படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாட்டு கல்வியை தேர்ந்தெடுப்பாங்க. வெளியூர் வெளிநாடு பயணங்கள் கண்டிப்பாக இருக்கும். மேலும் என்னன்னாக்கா புதிய வாகன சேர்க்கை என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குது. மனம் விரும்பிய விஷயம், மனம் ஏதாவது ஒரு என்ன சொல்ல ஒரு மோகத்தில் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கும். மனம் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் அமைதியாக இருக்காது, குரங்கு மாதிரி குச்சிக்கினே இருக்கும். அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்குங்க. குறிப்பாக என்னென்னாக்கா இந்த சுவையான உணவுகளை சாப்பிட்றதுல ஒரு நாட்டம் அதிகமாக இருக்கும். நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டு போகணும், நல்ல இந்த சுவையான உணவுகளை சாப்பிடணுன்ட்டு. ஸோ நம்ம என்ன சொல்கிறோன்னா, சாப்பிடுங்க, உங்கள் உடல் வாகுக்கு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டுக்குங்க. ஸோ அப்போ மனம் ஓரளவுக்கு கட்டுப்பாடோடு இருக்கும். மேலும் என்னென்னாக்கா இந்த கவர்மெண்ட் அரசு சார்ந்த விஷயங்களில் தலையீடுகளே இருக்கக்கூடாது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கும் அரசியல்வாதிக்கு ஒரு அலர்ஜி மாரியே.
ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை கூப்பிட்டு போனீங்கன்னு வச்சுக்க, தண்ட செலவு எடுத்து விட்டு போயிடுவாங்க. அதனால் என்ன பண்ணணும்னா, அரசியல்வாதிகளிலிருந்து மகர ராசிக்காரங்க கொஞ்சம் தள்ளி இருந்துக்கணும். அரசியல்வாதியா அண்ணா வணக்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா உங்களுக்கும் அரசியலுக்கு இதெல்லாம் உங்களுக்கும் உங்களுடைய நடைமுறைக்கும் உங்களுடைய செயல்பாடுக்கும் அரசியல்லாம் செட் ஆகாது. அப்போ ஒரு வணக்கத்தை போட்டுட்டு ஃப்ரெண்ட்லியாக இருந்துட்டு நகர்ந்து போயிடணும். ஏதாவது முடிஞ்சால் அவங்களுக்கு ஏதாவது செலவு பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதே போல் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, மகர ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் எப்போதும் ஜெயிக்கணும்னா, ஏதோ இந்த மருத்துவ சிகிச்சைக்காக இல்லை மருத்துவ ஆப்ரேஷனுக்காக இல்லை ஏதோ ஒரு விஷயங்களுக்காக உங்களை தொடர்பு கொள்வாங்க. அந்த நபர்களுக்கு உங்களால் இயன்ற பொருளாதார உதவி, ஒரு மருத்துவ உதவி செஞ்சு பாருங்கள். 4 மாத்திரையாவது வாங்கிட்டு போய் கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு வரக்கூடிய அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த கர்மங்கள் எல்லாமே அதிர்ஷ்டமாக மாறிடும். ஏன்னா கர்மமும் அதிர்ஷ்டமும் நாணயத்தை 2 பக்கம். கர்மத்தை சரி பண்ண அதிர்ஷ்டம், புரியுதுங்களா? ஸோ அதை தான் சொல்லுவாங்க 8ஆம் பாவம்ன்ற கர்மம். ஆனால் அதுதான் சோறையும் போடும். ஏன்னா வேலைன்றது 10ஆம் பாவம்ல. கர்மஸ்தானத்தை கர்மத்தை சரி செய்ய தான் நம்ம பிறந்திருக்கோம். அப்போ எந்த கர்மத்தை சரி செய்யணும் என்பதை புரிஞ்சு செயல்பட்டிங்கன்னா அதுதான் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமே. ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா உங்கள்கிட்ட இந்த தாமிர சத்து குறையும். மகர ராசிக்காரங்க உடம்புல தாமிர சத்து குறையும். அதனால் என்னென்னாக்கா ஒரு கிரிப் இருக்குது. அதுக்காக தாமிரத்தை அப்படியே எடுத்துக்கூடாது. ஜிங்க் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த உணவுகளை எடுத்துக்கும். சொல்கிறது புரியுதுங்களா? ஜிங்க் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த உணவுகளை சேர்த்துக்கும். ஸோ அதை சேர்க்கும் போது உங்களுக்கு வலிமை உறுதியாக இருக்கும். எலும்பெல்லாம் சும்மா அப்படியே ஸ்ட்ரென்த்தான மாறிடும். உங்களோட ஆளுமை பவர், ஆத்ம பலம் பெருகும். சும்மா சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆத்ம பலத்தை வலுவாக்கிக்குங்க, உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக்கிங்க. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். உங்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஞானகுரு அவர்களின் சித்தர் பிரசன்னம். உங்களது போட்டோ மற்றும் பெயர் இருந்தால் இரவு பூஜையில் பார்த்து காலையில் என்ன பிரச்சனை என்று தெளிவாக சொல்லப்படும். மூலிகை கேரள பூஜைகள் மூலம் நடக்காத காரியங்களையும் கழிப்புகளும் எடுத்து வீட்டுக்கு கட்டு போடப்படும். 20 ஆண்டுகள் அனுபவமும் அனைத்து நாடுகளிலும் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் சித்தர் ஞானகுரு அவர்கள் வெறும் 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் 100% பலனளிப்பார். விருப்பம் உள்ளவர்கள் மேல்மருவத்தூருக்கு 9500219209.